உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்காக வழக்கறிஞர் உத்தவ் பெயின்ஸ் என்ப வழக்கறிஞருக்கு 1.5 கோடி ரூபாய் அளவிலான லஞ்சம் வழங்குவதற்கு சில தயாராக இருப்பதாக பெயின்ஸ் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவானது தொடரப்பட்டு அதன் மீதான விசாரணையானது கடந்த 2 நாட்களாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அருண் மிஸ்ரா, ரோஹிணன் நாரிமன் உள்ளிட்டோர் அடங்கிய அமர்வு முன்பாக நடைபெற்று வந்தது. அதன் மீதான தீர்ப்பை தற்பொழுது உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மற்றும் பெரும்பாலான நீதிபதிகளுக்கு எதிராக தற்பொழுது தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது அதிகரித்து வருவதாகவும் அதனால் தற்பொழுது உத்தவ் பெயின்ஸின் சார்பாக தொடரப்பட்டுள்ள இந்த மனு மீதான உண்மை தன்மையை நிச்சயமாக கண்டறிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தற்பொழுது அந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. உத்தவ் பெயின்ஸின் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஆவணங்கள் மற்றும் வீடியோ ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு நிச்சயமாக இந்த வழக்கானது விசாரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முடிவிற்கு தற்பொழுது நீதிபதிகள் அருண் மிஸ்ரா அடங்கிய அமர்வானது முடிவு வந்திருக்கிறது. குறிப்பாக நீதிபதி A.K. பட்நாயக் தலைமையிலான ஒரு விசாரணை குழுவினை அமைத்து அந்த குழுவானது தற்பொழுது உத்தவ் பெயின்ஸ் அவர்களுடைய விவகாரம் தொடர்பான விசாரணையை உடனடியாக இன்றைய தொடர்ந்து நடத்தும் என்ற ஒரு அறிவிப்பினை உச்சநீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக தீர்ப்பாக வழங்கியிருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் 1.5 கோடி ரூபாய் அளவில் உத்தவ் பெயின்ஸ் அவர்களுக்கு லஞ்சம் வழங்குவதற்கு சிலர் முன்வந்ததாகவும் அதாவது தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் அவருக்கு எதிராக வழக்கு தருவதற்காக அந்த பணத்தை அவர்கள் தனக்கு வழங்க முன்வந்திருப்பதாகவும் உத்தவ் பெயின்ஸ் அவர்கள் நேரடியாகவே உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடம் வாதங்களை முன்வைத்தார். மேலும் அது தொடர்பான ஆவணங்கள் மற்றும் வீடியோ ஆதாரங்களையும் அவர் நேற்று உச்சநீதிமன்றம் சமர்ப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் இன்று இந்த உத்தரவை உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக இன்று நீதிபதி அருண் மிஸ்ரா அவர்கள் காலையில் தெரிவிக்கும் பொழுது தவறான குற்றச்சாட்டுகளை யாரும் ஒருபொழுதும் ஏற்க முடியாது எனவும் தொடர்ச்சியாக அரசியல் மற்றும் பணத்தினால் உச்சநீதிமன்றத்தினை யாரும் கட்டுப்படுத்த இயலாது என்ற ஒரு கருத்தினை முன்வைத்து தற்பொழுது இந்த உத்தரவிற்கு சிறப்பு விசாரணை குழு உத்தரவிற்கு தற்பொழுது உச்சநீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் அவர்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பான புகாரும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய சிறப்பு விசாரணை குழுவினால் விசாரிக்கப்பட்டு வருகிறது. அதன் மீதான விசாரணை நாளை தொடங்க உள்ள சூழ்நிலையில் வழக்கறிஞர் உத்தவ் பெயின்ஸ் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையும் இரண்டும் தொடர்ந்து நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பினை உச்சநீதிமன்றம் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. சுசித்ரா, இப்போ இந்த வழக்கு தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி A.K. பட்நாயக் தலைமையில் இந்த விசாரணை குழு எப்போ விசாரணையை தொடங்க இருக்கிறது? இதனுடைய அறிக்கையை தருவதற்கான கால அவகாசம், அது குறித்த விவரங்கள் ஏதேனும் சொல்லப்பட்டிருக்கா? இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் காயத்ரி, A.K. பட்நாயக் தலைமையிலான அமர்வானது இன்றே அவர்களுடைய விசாரணையை தொடங்கும். நேற்று மதியம் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்த முடிவிற்கு வந்துள்ளதாக நீதிபதி அருண் மிஸ்ரா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக டெல்லியினுடைய காவல்துறை ஆணையர் அமுல்யா பட்நாயக் மற்றும் CBI மற்றும் உளவுத்துறையினுடைய 2 இணை இயக்குநர்கள் அவர்களுடைய ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகுதான் தற்பொழுது இந்த முடிவிற்கு உச்சநீதிமன்றம் வந்திருக்கிறது. மேலும் அதாவது வழக்கறிஞர் உத்தவ் பெயின்ஸ் தாக்கல் செய்துள்ள அந்த
வீடியோ ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்கள் மிகவும் தெளிவாகவும் உண்மைத்தன்மையாகவும் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எந்த கால அவகாசம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்படவில்லை என்றாலும் சரிசமமாக நாளை அதாவது மூல வழக்கில் அதாவது தலைமை நீதிபதிக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கினுடைய விசாரணை எந்த கோணத்தில் போகிறதோ அதை பொறுத்தே இதனுடைய விசாரணையின் கோணமும் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி. சுசித்ரா, அப்படின்னா தலைமை நீதிபதி மீதான புகார் தொடர்பான வழக்கு ஒருபுறம் நடக்கும், இந்த சதி தொடர்பான வழக்கு AK பட்நாயக் தலைமையிலான குழு ஒருபுறம் ஆய்வு செய்யும், அப்படித்தானே? நிச்சயமாக இரண்டுமே வெவ்வேறு குழுக்கள். உத்தவ் பெயின்ஸினுடைய இந்த மனு மீதான விசாரணையை நீதிபதி AK பட்நாயக் தலைமையிலான குழு ஒருபுறம் விசாரணை செய்யும் பட்சத்திலும் இரண்டாவதாக அதாவது அடுத்த தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க உள்ள SA பாப்டே அவர்களுடைய தலைமையிலான அந்த மூவர் கொண்ட குழுவானது தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய்க்கு எதிரான அந்த பாலியல் குற்றச்சாட்டு மீதான விசாரணையை தொடங்கும். அது நாளை உச்ச நீதிமன்றத்தில் தொடங்க உள்ளது. அந்த புகாரினை அளித்த பெண்ணும் நாளை நேரில் ஆஜராவதற்கான ஒரு சம்மனை உச்ச நீதிமன்றம் நேற்றே அனுப்பியிருக்கிறது. இரண்டு விசாரணையுமே தனித்தனியாக நடைபெற்றாலும் இரண்டுடைய முடிவுகளும் ஒரே நோக்கத்தோடு தான் பார்க்கப்படுகிறது. அதாவது தலைமை நீதிபதிக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டில் எவ்வளவு உத்தவ் பெயின்ஸினுடைய அந்த ஆதாரங்கள் தொடர்பு இருக்கிறது என்ற ஒரு கோணத்தில் தான் இந்த வழக்கம் பார்க்கப்படுகிறது. காயத்ரி. சுசித்ரா, அதே மாதிரி இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதி அருண் மிஸ்ரா குறிப்பிட்டிருந்தது, கடந்த காலங்களாகவே ஒரு 5-6 வருடங்களாகவே நீதித்துறை மீது களங்கம் கற்பிக்கும் நடவடிக்கைகள் தொடர்கின்றன, நீதித்துறையை விலைக்கு வாங்கக்கூடிய செயல்கள், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லியிருந்தார். இந்த விசாரணை குழு பிறகாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விசாரணை குழு பிறகாக நீதிபதிகள் மீதோ நீதிமன்றத்தின் மீதோ இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாகவே இன்று காலை அருண் மிஸ்ரா அவர்கள் ஒரு கருத்தினை தெளிவாகவே முன்வைத்தார். அதாவது அதிகாரத்தில் இருப்பவர்களும் அரசியலில் மிக உயர்ந்த பதவியில் இருப்பவர்களும் பணத்தினை கொண்டு உச்ச நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தலாம் என்ற ஒரு நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறார்கள். பணம் மற்றும் அரசியலை கொண்டு உச்ச நீதிமன்றத்தினை கட்டுப்படுத்த முடியாது. நீதித்துறை என்பது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது. குறிப்பாக உச்ச நீதிமன்றம் என்று தனித்துவமாக செயல்பட்டு வருகிறது. அதன் மீது எந்த ஒரு தவறான கருத்துக்களையோ குற்றச்சாட்டுகளையோ முன்வைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் அதற்கு தக்க பதிலடி தருவோம் என்ற ஒரு கருத்தினை அவர் இன்று காலை விசாரணையின் பொழுது முன்வைத்தார். இந்த விவகாரம் தொடர்பான விசாரணை முடிந்து இறுதி முடிவானது வெளிவரும் பொழுது நிச்சயமாக நீதிபதிகள் மற்றும் அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் மற்றும் நீதித்துறையினுடைய இருப்பவர்களுக்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் பட்சத்தில் அல்லது பணம் உள்ளிட்ட அரசியல் நோக்கத்தின் காரணமாக அவர்கள் மீது தவறான கருத்துக்களை தெரிவிக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு வரைமுறையையும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கொண்டு வருவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது நிலை வருகிறது. காயத்ரி. தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மீதான சதி வழக்கு தொடர்பான விசாரணைக்காக சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. AK பட்நாயக் தலைமையில் அந்த விசாரணை குழு செயல்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இந்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த பல்வேறு தகவல்களை விரிவாக வழங்கியமைக்காக நன்றி சுசித்ரா. தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மீதான பாலியல் வழக்கு தொடர்பாக தற்போது சதி வழக்காக இந்த சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இதனை ஓய்வு பெற்ற நீதிபதி AK பட்நாயக் தலைமையிலான குழுவினர் விசாரிப்பார்கள் என்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் CBI, உளவுத்துறை மற்றும் டெல்லி காவல்துறை உதவ வேண்டும் என்றும் கோரப்பட்டிருக்கிறது.